ஜென்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பரம என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் துபாய் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி விடாப்புடியா இருக்கிறாப்புல இல்லையா? இப்ப நம்ம இளமதி பரமங்கிட்ட எப்படியும் நீ துபாய் போறத நிப்பாட்ட மாட்ட, அதனால உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரமனை தனியா கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அங்க போய் நம்ம இளமதி பயங்கரமா சென்டிமெண்டாலாம் பேசி பார்க்குறாங்க. நான் வேணும்னா வீட்டை விட்டே வெளியில போயிடுறேன், நீ இங்கேயே இரு, நான் தள்ளி இருந்தே பார்த்துக்கிறேன் உன்னைய, அப்படி இப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இந்த பரம கேட்கறதா இல்லை. சரி நான் சொன்னா கேட்க மாட்டேன், நீ போறேன்னு போற, ஒரே ஒரு செகண்ட் உன்னை நான் கட்டி பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி பரமனை ஹக் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பரமனும் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாப்புல. இங்க நம்ம இளமதி மறுபடியும் கலாவோட கார்லயே வீட்டில் வந்து இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கலாவும் இந்த ரஞ்சிதமும் நம்ம இளமதிய சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா நாங்க நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இளமதி வந்து பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கலாவுக்கு ஃபோன் கால் வருது. ஏர்போர்ட்ல இருந்து நம்ம பரமன் தான் பண்றாப்புல. உடனே நீங்க கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருப்பாப்லையாட்டுக்கு. அங்க போய் பார்த்தா நம்ம ஏற்கனவே தான் ப்ரொமோவிலேயே பார்த்துட்டோம் இல்லையா, நம்ம பரமனை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க போலீஸு. அப்புறம் தான் விசாரிச்சா பரமன் வெளிநாட்டிலலாம் தடை செய்யப்பட்ட கசகசாவை எடுத்துக்கிட்டு போக முயற்சி பண்ணியிருக்கிறாப்புல. அதனால பரமன் இனிமேல் துபாய் போக முடியாமல் நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு பாஸ்போர்ட்லேயே சீலை வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன என்ன பேசினாலும் முடியவே முடியாது, பாஸ்போர்ட்லேயே சீலை வேறைய வச்சுட்டாங்க இல்லையா, இது எப்படா அவன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கலா. அப்போ தான் பரமனுக்கே யோசனை வருது, கடைசியாக நம்மளை இளமதி தான் கட்டி பிடிச்சா, அவள் தான் நம்ம பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே இதை வச்சுருக்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக வீட்டில் வந்து இளமதி கிட்ட சண்டை போடுறாப்புல. ஆனால் இளமதி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நான்லாம் இது பண்ணவே இல்லை, ஒருவேளை ரஞ்சிதம் வச்சுருக்குமோ அப்படின்னு நம்ம இளமதி ரஞ்சிதத்து பக்கம் திருப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பரமன் கோபமாக ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் கலாக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீ எப்படி 50,000 செலவு பண்ணி பரமனை என்கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு முயற்சி பண்ண, நான் பாரு அண்ணாச்சி கடையில் 50 ரூபாய்க்கு ஒரு கசகசாவை வாங்கி 50,000 பிளானையே கிழிச்சு எறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.